கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்த விஷயம் என்னென்றா, இந்த குர்பானியுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது குர்பானி சம்பந்தமாக ஏராளமான செய்திகள், பலவீனமான செய்திகள் வந்திருக்கிறது. ஆனாலும் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் 969வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன பதிவு செய்யப்படுது அப்படின்னு கேட்டால், மல் அமலு ஃபி ஐயாமில் அஸ்ரி அஃதலு மினல் அமலி ஃபி ஹாதிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட துல்ஹஜ் 10 நாட்களில் அந்த நல்லறங்கள் செய்வது சம்பந்தமாக நபித்தோழர்கள் கேள்வி கேட்கிறார்கள். எப்படி கேட்குறாங்க? துல்ஹஜ் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் நல்லறங்கள் நல்ல அமல்கள் செய்வதை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, காலு வலல் ஜிஹாத், ஜிஹாதை விடவுமா சிறந்தது, அல்லாஹுக்கு விருப்பமானது அப்படின்னு நபித்தோழர்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வலல் ஜிஹாத் என்று கேட்கும் பொழுது, ஆமா வலல் ஜிஹாது இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாத்திரு பினப்சிஹி வமாலிஹி ஃபலம் யர்ஜி பிஷைஇன். அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய பாதையில் போய் போர் செய்து அறப்போர் செய்வதை விடவும் அது சிறந்தது தான். ஆனால் தன்னுடைய உயிரோடும் தன்னுடைய செல்வத்தோடும் புறப்பட்டு சென்றவர் அந்த ரெண்டிலையும் எதையும் திரும்ப கொண்டு வராத போராளியை தவிர அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அங்கே ஷஹீதானவரை தவிர, அந்த ஷஹீதுக்குரிய அந்தஸ்து வேற. அப்படி இல்லாமல் இந்த போருக்கு போய் திரும்பி வந்து இருப்பாங்களே, அவங்களுக்கு கிடைச்ச அந்த நன்மையை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது, அது நன்மையால் தர்ஜாவால் உயர்ந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு காரியமாக இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவ குர்பானி கொடுக்கிறது முஸ்லீம்களுடைய வழிமுறையாக அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். முஸ்லீம்கள் கண்டிப்பாக அந்த குர்பானியை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா அதை முஸ்லீம்களுக்கு ஒரு வழிமுறையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடியவர் முஸ்லீம்களுடைய வழியில் நடந்தவர் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 5546வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தபஹ கபுல ஸலாத்தி ஃப இன்னமா தபஹ லி நஃப்ஸிஹி. யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அந்த பிராணியை அறுத்து பலியிடுகிறாரோ, அறுத்து விடுகிறாரோ, அவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக அதை அறுத்தவராவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபக்கது தம்ம நுசுகுஹு வ அசாப சுன்னத்தல் முஸ்லிமீன் வமன் தபஹ பஅத ஸலாத்தி ஃபக்கது தம்ம நுசுகஹு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் தொழுகைக்கு பின்னாடி அறுக்கிறாங்களோ அவரது குர்பானி வழிபாடு பூர்த்தியடைந்து விட்டது, அவர் முஸ்லீம்களுடைய வழிமுறையை பின்பற்றியவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் தொழுகை, நோன்பு, தர்மம் இந்த மாதிரியான வணக்கங்களை அதிகமான ஆர்வம் எடுத்து செய்து வருகிறோம். அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய இந்த மாதிரியான வணக்கங்களில் ஒன்றுதான் குர்பானி என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ குர்பானி என்பதும் அல்லாஹ்விடத்திலே நம்மை நெருக்கமாக்கி வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. அது முஸ்லீம்களுடைய வழிமுறை என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க.